டெல்லியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் வாக்களித்திருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, அங்க வாக்குப்பதிவு எந்த அளவிற்கு மும்முரமாக நடைபெறுகிறது? முந்தைய தேர்தலோடு ஒப்பிடும்போது தற்போது அந்த வாக்கு சதவீதம் அல்லது வாக்கு செலுத்தும் ஆர்வம் மக்களிடையே அதிகரிச்சிருக்கா? நிச்சயமாக டெல்லியினுடைய வாக்குப்பதிவை பொறுத்தளவில் காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் தற்பொழுது மந்தமான வாக்குப்பதிவு தான் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த முறை 2020ஆம் ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை சுமார் 60% அதிகமான வாக்குகள் மட்டுமே பதிவாகிய நிலையில் மக்களவை தேர்தலை பொறுத்தவரை சுமார் 59% மட்டுமே டெல்லியினுடைய வாக்குப்பதிவு என்பது இருந்தது. இந்த முறையும் மக்கள் அதிகமாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கோரிக்கையாக முன்வைக்கப்பட்ட நிலையில் காலை முதல் தற்பொழுது வரையிலும் மந்தமான வாக்குப்பதிவு தான் டெல்லியில் இருப்பதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலானது தமிழர்களுக்கு கிடைத்துள்ளது. மிக முக்கியமாக பல்வேறு விவிஐபிகளுடைய வாக்குப்பதிவும் தற்பொழுது வாக்குகளை செலுத்தி வருவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடியுது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய வாக்கை நிர்மாண் பவனில் அமைக்கப்பட்டுள்ள அந்த வாக்குச்சாவடியில் செலுத்தியிருக்கிறார். அதே போல குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் தன்னுடைய வாக்கை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக செலுத்தியுள்ளார். மிக முக்கியமாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கென அமைக்கப்பட்ட அந்த பிரத்யேக வாக்குச்சாவடி மையத்தில் தான் அவர் அந்த வாக்கை செலுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவர் மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்களான ஜெய்சங்கர், கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோரும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய அமைப்பு செயலரான BL சந்தோஷனுடைய வாக்கினை நிர்மாண் பவனில் செலுத்தியிருக்கிறார். இவர்கள் தவிர முக்கிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால், மணீஷ் சிசோடியா ஆகியோர் லேடி இர்வன் கல்லூரியில் தன்னுடைய வாக்குகளை சுமார் 11 மணி அளவில் செலுத்தியிருக்கிறார்கள். அதே போல தற்போதைய டெல்லி முதல்வரான அதிஷி மர்லினாவும் கல்காட்சி தொகுதியில் அங்கு இருக்கக்கூடிய அனுமர் மந்திருக்கு நேரடியாக சென்று வழங்கிவிட்டு அதன் பிறகு தற்பொழுது வாக்கை செலுத்துவதற்காக அவர் சென்று கொள்வதிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. மிக முக்கியமாக இன்று விவிஐபிகளுடைய வருகையொட்டி இந்த நியூ டெல்லி பகுதியை முழுவதுமாகவே கடுமையான ஒரு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் பாராமிலிட்டரியும் இந்த பகுதியில் அவர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது நாடாளுமன்ற வளாகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த நிர்மாண் பவன், அதாவது விவிஐபிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த ஒரு வாக்குச்சாவடி மையமாகும். CRPF வீரர்கள் இங்கு பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதையும் லைவ் கேமராக்கள் மூலமாகவும் அந்த கண்காணிப்பு என்பது செயல்படுத்தப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதற்கட்டமாக எத்தனை சதவீதம் என்பது பதிவாகியுள்ளது என்ற ஒரு தகவலை சுமார் 9:30 மணி அளவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்துள்ளது. தற்போதைக்கு தேர்தல் தொடங்கிய இந்த காலகட்டத்தில் வாக்கு என்பது மந்தமாக பதிவாகிறது என்றாலும் வரும் நேரங்களில் அது அதிகரிக்கும் என்று நம்புவோம். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.